Hello friends, welcome back to Play Thumbs Up. So இப்போ நம்ம Sonic the Hedgehog-ஓட தேர்ட் பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான், வேறு எந்த லாங்குவேஜ்லையும் பண்ணல. வெறும் நம்ம Sonic 1 மட்டும்தான் வந்து நம்ம தமிழ் டப்டோட கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் Sonic 2 வரல. அண்ட் இப்போ இந்த தேர்ட் பார்ட்டும் கிடையாது தான். பட் இந்த தேர்ட் பார்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா சீரியஸ்லி Sonic 1 and 2 3 வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டராகவும் அண்டு பயங்கரமாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விஷுவல் ட்ரீட் கேட்டகிரியான மூவியை நீங்கள் இந்த படத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். இந்த வாட்டி டீம் சானிக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா உள்ள நம்ம மெயினாக 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம நார்மலான சானிக்கு, நக்கிள்ஸ் அண்ட் டெய்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 3 பேருமே இப்போ ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வர்சஸ் அகெயின்ஸ்ட் வந்து ஒரு புது ஸ்பீட்ஸ்டரான ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்ம ஷேடோ. அண்ட் இந்த ஷோ டவுன் தான் என்டையர் மூவி ஃபுல்லாக அது செம்ம ஃபன்னாகவும் இருக்கும் அண்டு விஷுவலாக அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டோரி கான்செப்ட் வைஸில் போனீங்கன்னா நம்ம ஷேடோ வந்து சானிக்கு முன்னாடியே வந்துட்டார். 50 இயர்ஸாக வந்து அவரை எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அங்கேருந்து ரிலீஸ் ஆனோடனே அவர் வந்து ஒரு ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுறாரு. எதுக்கு அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அது ஸ்டோரி வைஸில் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அப்படியே பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஷேடோ கேரக்டரோ பவர் வந்து அது ஸ்பீட்ஸ்டரோட ஒரு நெக்ஸ்ட் லெவலுன்னு சொல்லலாம். ஒரு டெலிபோர்ட் பண்ணுற மாதிரியான பவர் இருக்குது அவர்கிட்ட. அது எப்படின்னு தெரில, பட் அதான் பயங்கரமாக இருந்தது. அண்ட் அதனால தான் இந்த சைடில் நம்ம 3 பேர் சேர்ந்து வர்சஸ் சிங்கிளான ஒரே ஒரு கேரக்டர் ஷேடோவை கூட அவங்களால தோக்கடிக்க முடியாது. அவர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் ரோபோட்டானிக்ஸோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டாக ஆக்கிட்டாங்கயா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் 5 கூட பார்க்கல. இந்த கேரக்டரை வந்து நம்மளை ரொம்ப ஃபீலாக இமோஷனல் பண்ண வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் மூவியோட கடைசி மூமெண்ட்ஸில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். அண்டு கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அந்த கேரக்டர் லைக் அந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் டோட்டல் இந்த கேரக்டருக்கு ஃபேனாக மாறிடுவீங்க. பட் படத்தோட கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இவரோட இப்போது கிராண்ட்பாவோட கேரக்டரையும் கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் அவங்களே வந்து அப்படியே ஃபன் பண்ணிப்பாங்க. ஏதோ மூவியில் ஒரே ஆக்டர் வந்து டபுள் ஆக்டிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சீன் இப்போ க்ரியேட் ஆகுது. பட் அது வந்து ஒரு பக்கம் அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ஜாய் மீன்ஸ் ஃபன் காமெடியாக சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்க தான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டோரியில் ரொம்ப ஒரு முக்கியமான செக்மெண்ட்டாக கொண்டு போயிடுவாங்க. கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸில் இருக்க மாதிரி ஒரு டெட்லியஸ்டான ஒரு வெப்பனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு 2 கீ இருக்கும். ஏன்னு தெரில, எல்லாமே 2 கீ தான் சேஃப்டிக்காக. ஸோ ஒரு கீ வந்து அவங்கக்கிட்ட போயிடும். பட் 2வது கீ வந்து ஒரு செம்ம பெரிய லண்டனில் ஹை ஹெட் குவார்ட்டர்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ ஒரு ஹைஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி ஹைஸ்ட்டை வெறும் டாம் க்ரூஸால் தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி இங்கெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த ஹைஸ்ட்டை பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி அந்த டெட்லியஸ்டான ஒரு வெப்பனை வந்து ஆக்டிவேட் பண்ணால் என்டையர் ஹியூமனிட்டிக்கு என்ன நடக்கும். ஸோ அதெல்லாம் படத்தை பாருங்கள். சில அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு வருவாங்க. பட் செம்மையாக இருந்திருக்கு. அண்ட் இருக்கிறது நான் பெஸ்ட்டு விஷுவல் ட்ரீட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செக்மெண்ட்டே வந்து நம்ம சானிக் வர்சஸ் ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு சோலோவான ஃபைட் சினாரியோ நடக்கும். அது ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும். ஆல்மோஸ்ட் அது பார்க்கும்போது நான் ஏதோ ஒன் பஞ்ச் மேனை பார்க்குற மாதிரியான எனக்கு கொஞ்சம் ஃபீல் வந்தது. அந்த லெவலில் சில இம்பேக்ட் பவர்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்களா. அண்டு அப்படியே போக போக வந்து ஒரு ஃபைனல் ஷோ டவுன் வந்து நல்லபடியாக இருக்கும். அதான் சொன்னேன், ஒரு நான் இமோஷ்னல் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பேன். பட் இந்த படத்தில் சில இமோஷ்னல் செக்மெண்ட் வச்சுருக்காங்க. அது செம்ம அல்டிமேட்டமாக இருந்தது. அண்டு பியூர்லி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த கிளைமேக்ஸ்க்காகவே சொல்கிறேன், நான் சானிக் 1, 2 கம்பேரிசனாக பார்க்கும்போது 3 வந்து அதோட பெட்டராகவும் அண்டு நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்காக ஒரு மஸ்ட் வாட்ச் தியேட்டர் கேட்டகிரியான மூவி. இங்கிலீஷ் மட்டும்தான், பட் டெஃபினட்டாக பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு நான் பார்த்ததுலேயே சில பெஸ்ட்டான கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் கண்டிப்பாக வைப்பேன். அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. நிறைய மூவிஸில் கிளைமேக்ஸ் தான் சொதப்பிடுவாங்க. பட் இந்த படத்தில் அதுதான் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. பை த வே படத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சுருக்காங்க. அண்ட் அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேரையாக வர போகிறீங்க அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்தது. பட் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் ப்ரோ, இது இன்கேஸ் நம்ம ஃப்யூச்சரில் தமிழ் டப்பில் வருமானு கேட்டிங்கன்னா அது இன்னும் டவுட் தான். ஏன்னா நம்ம பார்ட் 2 அவங்க தமிழ் டப்போட கொண்டு வரல. அண்ட் இப்போ இது வேறு பார்ட் 3. ஸோ செம்ம பெரிய டவுட்டு தான். அதனால் இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நல்லபடியாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, வித் சப்டைட்டில்ஸோடே தான் வரும். அண்ட் அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம டோனட் லார்டை போய் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி படத்தில் அவருக்கோட ரோல் ரொம்பவே கம்மி. ஏன்னா வெறும் சானிக்காவும் அண்டு அவங்களோட கேரக்டர்ஸ் லைக் தான் ஸ்பீட்ஸ்டர் கேரக்டர்ஸை தான் ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டாங்க. அண்ட் வெயின் நம்ம வில்லன் கேரக்டர் தான்
நல்லபடியாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால் மிச்சம் இருக்க சைட் கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ அவங்க பார்க்கல. பட் என்ன இருந்தாலும் அவர் கொஞ்சம் அப்பியரன்ஸ்லாம் இருக்குது, ஸ்லைட்டான ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். பை த இப்போதைக்கு ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும்னா டெஃபினட்டாக 8.5 தருவேன் அவுட் ஆஃப் 10. ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு கான்செப்ட் மூவி தான். ஒரு ஃபன் காமெடியெல்லாம் பார்த்து 6 ஆல்மோஸ்ட் 6.5 கிட்ட தரலாம். பட் சில கிளைமேக்ஸில் ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதுக்காகவே என்டையர் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூஸ் பம்பிங் லெவலான ஃபீலிங்ஸ் வந்துதா. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் நல்லா எல்லாருக்கும் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டெஃபினட்டாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.